அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடனே வழி தமிழா சேனல் ஆரம்பிச்சு வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை கடக்க போற காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் உருப்படியா வீடியோக்கள் தொடர்ந்து போடாத காரணத்தினால் நல்ல மெடிக்கல் லீவு, அந்த லீவு, இந்த லீவு, சிக் லீவு அப்படின்னு எடுத்த காரணத்தினால இப்போ வரைக்கும் 3,13,000 கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அந்த அளவு சப்ஸ்கிரைபர்ல முக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மோட 5 ஆண்டு காலமாக பயணிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது சரி பண்ணிப்போம். அதுக்கு தானே சென்னைக்கெல்லாம் வந்திருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2025 மார்ச்ல இருக்கிறோமா, இப்போ இருந்து அடுத்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஐபிஎல் ஆரம்பிக்க போது, இப்போ கிரிக்கெட் பிரியர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு எப்படி குதூகலமா ஒவ்வொரு நாளும் எப்படி த்ரில்லிங்கா இருக்க போதோ, அதெல்லாம் கிட்ஸ் லெவல். நம்மள மாதிரி லெஜண்டுகளுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. எலெக்ஷன் எது என்ன ஆக போகுது, யார் என்ன பண்ண போறாங்க, மறுபடியும் இவங்களே நம்ம தலையில கட்டிடுவாங்களா, அந்த சனங்க என்ன பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி 1008 குழப்பங்கள், கேள்விகள், சிந்தனைகள், என்ன ஓட்டங்கள், இதுக்கு என்ன தீர்வு, அப்படி என்னடா சித்த வைத்தியர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறீங்களா, இருங்க. அப்படித்தான் இருக்குது பொழப்பு. இப்படியாகலாம் இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லிதான் திமுக கிருட்டுன்னு சொல்லி முரட்டுத்தனமா கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே சாத்தியப்பட்டுருமா? அது அப்படியே தலைகீழா நடந்தா எப்படி இருக்கும்? தோற்போம் 200 படைப்போம் வரலாறு, அப்படி ஒரு வரலாறு திமுக படைச்சாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா அது எப்படி நடக்கும்? இந்த பக்கம் அவங்களுடைய கூட்டணி நல்லா சிமெண்ட் போட்ட மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு அஞ்சா நிக்கிற மாதிரி இருக்குது. என்னையா பண்றது அப்படின்ட்டுலாம் இருக்குது இல்லையா? இது எல்லாமே ஒரு புள்ளியில போய் இணைய போகுது அடுத்த ஒரு வருஷத்துல. அணிகள் சரியான முறையில அமைய போகுது. அதற்காக பல நகர்வுகள், பல திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் அப்படின்லாம் நடந்துட்டு இருக்குது. என்னப்பா குத்துமதிப்பா தானே அடிச்சு விடுற அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, நிறைய விசாரிச்சு தகவல்களை சேகரிச்சு தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன், பகிர்ந்துட்டு இருக்கிறேன். அதனால நம்பி பார்க்கலாம். ஆமா. அது போக நம்ம சேனல்ல யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நான் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிற மாறுபாடுகள்லாம் தேவையில்லைங்க. எனக்கு இந்த கம்பெனி, இந்த திராவிட திமுக கம்பெனி அப்படிங்கிறது வரக்கூடாதுங்க. எனக்கு ஆட்சி மாற்றம் வேணும். நான் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, இதுக்கு என்ன ஒரு சூத்திரம், ஒரு வழி அப்படிங்கிற மாதிரியான புரிதல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் என் நண்பனே. இந்த ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நமக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போன வீடியோல ஒரு தடவை சொல்லியிருப்போம், திமுகவை தோற்கடிக்கிறது மட்டும் தமிழ்நாட்டுடைய நோக்கமா இருக்கக்கூடாதுங்க. போட்டியிலிருந்தே அப்புறப்படுத்தணும். அடுத்த 10 ஆண்டுகள்ல காம்படிஷன்லேயே திமுக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்தாதான் மிச்சம் இருக்கிற கட்சிகள் சண்டை போட்டு தமிழ்நாடு ஓரளவுக்கு உருப்படியா கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கோம். ஒத்த கருத்துள்ளவர்கள் அப்படின்னு அதனாலதான் நம்ம சொல்லிக்கிறோம். அப்படியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இதுக்கு மேற்பட்டு வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்டுகள் காத்துட்டு இருக்குது, நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்குது. ஆமா, இன்னும் சொல்ல மறந்துட்டனே. அடுத்த வீடியோ, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இதுக்கு அடுத்து வரப்போற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதிலிருந்து தான் இந்த 2026க்கான நம்முடைய சேனலுடைய ஆட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த நிகழ்ச்சி எதனா பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேங்க. தினமும் ஒரு நிகழ்ச்சி பண்ணிடலாம். அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஐபிஎல் பேஸ் பண்ணி வச்சிடலாமே. பவர் பிளே 2026, அதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு பேரு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நடக்க போகுதுங்க. அதனால நண்பர்கள் அந்த பவர் பிளே அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிடாதீங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வைபே என்ன அப்படின்னா, நானும் பல தடவை பார்த்துருக்கிறேன். டேய் நான் நினைச்சேன்டா, நீ சொல்லிட்டடா, அதான்டா மேட்ரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. உங்களுடைய குரலாக உங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஒலிக்கிற ஒரு வாய்ஸாக தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆமா, அப்ப இந்த வீடியோவுக்கு கான்டென்ட்டே இல்லையா, இப்படி எதையாச்சும் தான் பேசிட்டு இருக்க போறியா அப்படின்னு நீங்க நினைக்கிறாதீங்க. கான்டென்ட் இருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஏங்க, தங்கமான ஒரு வாய்ப்பை காலம் ஏற்படுத்தி இருக்குதுங்க. உண்மையிலேயே சொல்றேனே, திமுக அப்படிங்கிற கட்சி இதுக்கு முன்னாடி பல தடவை வீழ்த்தப்பட்டிருக்குது. 10 ஆண்டுகள் வரைக்கும் கூப்புல உட்கார வைக்கப்பட்டிருக்குது. ஆனா மறுபடியும் எந்திரிச்சு வந்தது நடந்திருக்குது. ஆனா ஒரு தடவை வீழ்த்தப்பட்டு விட்டால் இனி எக்காலத்திலும் அவர்கள் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி திமுக வீழ்த்தப்பட்டு எழுந்து உட்காரும் போதெல்லாம் அங்க கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே அந்த ஹோல்டு அவர்கிட்ட இருந்துச்சு, முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திமுக ஒரு முறை வீழ்த்தப்பட்டு விட்டால், இந்த எதிரில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து எதையாச்சும் ஒண்ணு பண்ணி ஒரு தடவை வீழ்த்திட்டாங்கன்னா, எந்த காலத்திலும் திமுகவின் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இல்லை, திமுகவின் தொல்லை தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்கட்சிகள் பயன்படுத்திவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி உங்க மனசுல இருக்குது இல்ல, எல்லார் மனசுலயும் இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை உப்மா கதை சொன்ன ஞாபகம் இருக்குதா?
ஞாபகம் இருக்குது, மீண்டும் அந்த கதையை சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஏற்கனவே கேட்டவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இப்பவே சொல்ல வேணா வீடியோவோட முடிவில் தெரியலையப்பா மிஸ் பண்ணிட்டேனப்பா அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட முடிவில் அந்த உப்மா கதையை நான் சொல்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து நம்முடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பொதுவாக பார்த்தோம்னா வேற யாராச்சும் இன்ஃப்ளூயன்சர்களோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் விவாதிக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்து அதிலிருந்து நம்முடைய பார்வை என்ன, நம்முடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம். ஆனா இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரியாத தகவல்களை கூட நம்ம சேனல்ல பகிர போறோம். எப்படி கற்பனையாவா அப்படின்ற மாதிரி கேட்டு அசிங்கப்படுத்திடாதீங்க. அப்படிலாம் பண்றதை தான் நான் 5 வருஷமா பண்ணிட்டு இருந்திருப்பேன். அது நம்ம ஐடியா இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல அவ்வளோ கான்டாக்ட்ஸுகளை, அவ்வளோ நட்புகளை, அவ்வளோ சோர்ஸுகளை நம்ம எல்லா இடத்துலையுமே உருவாக்கி வச்சிருக்கிறோம். சும்மாலாம் ஒன்றும் சென்னைக்கு வந்துடல. அதனால நிறைய முக்கியமான தேவையான தகவல்கள் இந்த தேர்தலை மையப்படுத்தி 2026 மையப்படுத்தி எது எப்படி நடக்க போகுது, என்னென்ன அப்டேட்டுகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்களை பேச போறோம், பகிர போறோம். திமுக இருமாப்போட தான் இருக்குதுங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கூட்டணி நம்ம ஹோல்டு பண்ணிட்டோம்னா 200 அப்படின்னு சொல்லி இருமாப்புடன் 200 வெல்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதை பார்க்கும்போது பொதுவாக திமுக வேண்டாம் நினைக்கக்கூடிய இங்க கிட்டத்தட்ட 70% மக்கள் அல்லது ஒரு 65% தமிழ்நாட்டு மக்கள் ஆமாப்பா நடந்துற போதுப்பா அப்படின்னு யோசிக்கிறதும் என்னமோ உண்மைதான். ஆனா உண்மையிலேயே அது அவ்வளோ கஷ்டமா திமுகவை அரியணையிலிருந்து அகற்றுறது அப்படின்னா இல்லைங்க. ரொம்ப மில்லிமீட்டர் அளவில் தான் இருக்குது. சமீபத்தில் எடுக்கப்பட்ட சர்வே, அந்த சர்வே பத்தி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பில்டப் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கானே தவிர பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறானையா அப்படிங்கிற மாதிரி அதை உங்களுக்கு சரியான முறையில் உங்ககிட்ட கொண்டு வரணும், டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சர்வே ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோதான் திமுக 20 சீட்டு தான் ஜெயிக்கும், 30 சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி உருட்டுற சர்வேலாம் இல்லைங்க. இன்னைக்கு நிலைமை என்ன, 2025 இந்த 4 வருஷத்துல என்ன ஸ்டேஜ், ரியாலிட்டியை ப்ராக்டிக்கலாக பேசலாம். இன்னைக்கு தேதிக்கு இப்ப தேர்தல் நடந்தா யார் ஜெயிப்பாங்க, உண்மையிலேயே திமுகவை தோற்கடிச்சிட முடியுமா இன்னைக்கு நடந்தா இப்படியே இப்ப இருக்கிற கூட்டணியிலே அப்படின்னா கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. ஆனா அரியணையிலிருந்து அவங்களை அகற்றவே முடியாதா, தோற்கடிக்கவே முடியாதானா சாத்தியம். சின்ன 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 மில்லிமீட்டர் அளவிலான சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ், சின்ன சின்ன காம்பினேஷன்ஸ் வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்குது. அதை பத்தி ரொம்ப தெளிவா தொகுதி வாரியா, மாவட்ட வாரியா, மண்டல வாரியா நம்ம அலச போகிறோம். அந்த சர்வேலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல வரப்போகுது. சரி, அந்த உப்மா கதைக்கு வந்துடலாம். உப்மா கதை தெரியாதவங்களுக்கு, அதாவதுங்க இந்த எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறதுனால என்னதான் மக்களுடைய எதிர்ப்பு இருந்தாலுமே கூட, பெரும்பான்மை மக்கள் திமுக வேணான்னு சொன்னாலுமே கூட, எப்படி ஒற்றுமை இல்லைன்னா திமுகவே மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் அந்த கதை. பாத்தீங்கன்னா பொதுவா அங்க மோடி அவர்களுக்கு எதிராக சொல்லப்படுற கதை எங்க தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் மத்தியில அல்லது சர்ச்சுகள்ல கிறிஸ்தவர்கள் மத்தியிலாம் சொல்லப்படுற ஒரு கதைங்க. அதாவது நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, ஓட்டு பிரிஞ்சிரும், எல்லாரும் போயிட்டு அப்படியே திமுக ஓட்டு போடுங்க, அப்பதான் மோடியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு பழைய கதை தான் அந்த உப்மா கதை. அதாவது ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சான், அந்த ஹாஸ்டல்ல 100 மாணவர்கள் இருந்தாங்களாம். தினமும் உப்மா போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி தினமும் உப்மாவா சாப்பிட்டு சாப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய 70 ஸ்டூடெண்ட்ஸ் மேல வெறுப்பாயிட்டாங்களாம். கர்மம் யாரா இதை திம்பா அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பாயிட்டாங்களாம். போயிட்டு மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், ஏங்க முடியலைங்க, தயவு செஞ்சு வேற ஏதாச்சும் போடுங்க, உப்மா வேணாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க டெக்னிக்கலா, சரிப்பா யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க கொடுங்க, எதுக்கு அதிக ஓட்டு வருதோ, எது அதிக பேர் விரும்பக்கூடிய உணவா இருக்குதோ அதையே நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்ல சொல்லிடுறாங்களாம். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் தக்காளி சாதம் ஒரு 5-6 பேர் எழுதுறாங்க, தக்காளி சோறு, அடுத்து எலுமிச்சை சோறு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் எழுதுறாங்க, அதே போல தயிர் சோறுன்னு சொல்லி ஒரு 20 பேர் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு, அப்படி ஒரு 7-8 வகையான ஐட்டங்களை 10 பேர், 7 பேர், 6 பேர், 12 பேர், 14 பேருன்னு சொல்லி அவங்கவுங்க விருப்பப்பட்டதை எழுதிடுறாங்க. ஆனா மீதி 30 பேருக்கு உப்மாவே ஓகே, அந்த 30 பேரும் உப்மான்னு எழுதி கொடுத்துட்றாங்க. கடைசியில எண்ணி பார்த்தா உப்மா தான் ஜெயிக்குது. ஆனா 170 பேருக்கு உப்மா பிடிக்காது. ஆனால் மீண்டும் அவர்கள் தலையில் அந்த உப்மாவே கட்டப்பட்டது. ஏனென்றால் 30 பேர் ஒற்றுமையா உப்மா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. இதுதாங்க அந்த கதை. இந்த கதையை சொல்லி சொல்லிதான் மோடி உள்ள வந்துருவாரு, அதனால எல்லாரும் திமுகவுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்ப இதே கதையை சொல்லிதான் திமுக உள்ள வந்துருமியா, என்னதான் 70 பேருக்கு வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் திமுக உள்ள வந்துரும். அதனால ஒற்றுமையா பிளான் பண்ண வேண்டியது ஐடியா பண்ண குறைஞ்சது ஒரு 40 ஓட்டாச்சும் உப்மா வேணான்னு சொல்லி ஒரே ரெசிபி எழுதுற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே திமுக வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய காணொலிகள் நிச்சயமாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான காணொலிகளாக இருக்கும் என்று நம்புகிறேன். அது போல நடுவில் நமக்குன்னே சில பேர்லாம் வருவாங்க இல்லையா, அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கான அந்த சிறப்பு வீடியோக்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்ல, உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்களையும் நம்ம தொடர்ச்சியாக பண்ணுவோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.